அட்டைப்பூச்சி. இந்த அட்டைப்பூச்சியை பற்றி நீங்கள் அறிந்திராத சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு காட்டை பராமரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யானை, புலி இந்த மாதிரி பெரிய பெரிய உயிர்களோட பங்கு ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வர்றவங்களை மிரட்டுற மாதிரி எந்த பூச்சி இருக்குன்னா அட்டைப்பூச்சி தான் அந்த காட்டுக்கே அரணா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக அட்டைப்பூச்சி அவங்க கடந்து வர உயிரினங்களை அவங்க உடற்சு மற்றும் உயர்வையை உணர்ந்து அது பக்கத்தில் நெருங்கி அந்த உயிரினங்களை ஒட்டிக்கிறது. இந்த மலைக்காடுகளில் ரொம்பவே சாதாரணமாக காணப்படுற அந்த அட்டைப்பூச்சிகள் ரொம்ப ஆபத்து இல்லை அப்படின்னாலும் எல்லாராலையுமே அதை ஒரு பயத்தோடு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த புலி, சிங்கம், யானையெல்லாம் பார்த்து அஞ்சுறாங்களோ இல்லையோ, நிச்சயமாக இந்த அட்டைப்பூச்சிக்கு அஞ்சாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு அட்டைப்பூச்சி நம்ம உடல்ல ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னா சுமார் 20 to 30 நிமிடங்கள் ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்குமா. ஆனால் அதை பற்றி நம்ம ரொம்பவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்படி குடிச்சிட்டு நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாத்தையுமே தீர்த்து நம்ம ரத்த வங்கியை தேடி போன்ற அவசியமும் இல்லை. நமக்கு சூடு வெகுவாக தெரியாத தொலைவில் வச்சு கூட நெருப்பு போட்டோம் அப்படின்னா அந்த சூடு தாங்காமலே இந்த அட்டைப்பூச்சியெல்லாம் மடிந்து இறந்து விடும். ஆனால் அந்த அட்டைப்பூச்சி மேலே சூடு வைக்கிறதோ இல்லை கையில் பிடுங்கி எறிகிறதோ கண்டிப்பாக கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது வரைக்கும் குடிச்சுக்கிட்டு இருந்த ரத்தத்தை அப்படியே துப்பி விட்டு இறங்கி கீழே விழுந்துடும். அதோட எச்சியில் கலந்த ரத்தம் மீண்டும் நம்ம உடல்லையே தான் சேர்றதால அது தொற்று நோய்களுக்கு வழியாகவே அமைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த அட்டைப்பூச்சியை பிடுங்கி எடுக்கும்போது இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு உப்பு தான் சிறந்த தீர்வு. அப்படி இல்லை அப்படின்னா மூக்குப்படியை அது மேலே தூவிடலாம். இந்த அட்டைப்பூச்சி மேலே உப்பு தூவினோம் அப்படின்னா அதோட உடலில் ஏற்படுற எரிச்சல் காரணமாக அங்கிருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்ற மனசில் அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர தொடங்கிரும். அதனால நம்ம ரத்தத்தை குடிக்கிற நிறுத்திட்டு மெதுவாக அதோட வாயை எடுத்து சுருண்டு கீழே விழுந்துரும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எரிச்சல் தாங்காம இந்த அட்டைப்பூச்சிகள் செத்து போறது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த அட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா நீரில் வாழ்ற உயிரினமாக இருக்கு. ஈரமான சேறு பகுதியில் தான் இந்த அட்டைப்பூச்சிகள்லாம் வாழுது. நீரில் வாழ்ற அட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா 1 அங்குல நீளம் 1/4 அங்குல அகலம் கொண்ட தோற்றத்தோட இருக்கும். இதோட நிறம் பார்த்தீங்க அப்படின்னா இளநீர் பச்சை கருப்பு கலந்த சிகப்பு நிறத்துல இருக்கும். இது நம்ம நெக கண்களில் கூட ஊடுருவ முடியும். தோல் பகுதியில் கவ்வி பிடித்து கொண்டு நம்மளோட ரத்தத்தை உறிஞ்சும். அதோட தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பலூன் உணவு மாதிரி மாறிடும். தேயிலை தோட்டங்கள், ஏலக்காய் தோட்டங்கள், காப்பி தோட்டங்கள் இந்த மாதிரி பகுதிகளில் மண்புழு போன்ற அளவில் மெரூன் கலர்ல இந்த அட்டைப்பூச்சிகள்லாம் இருக்கும். இந்த அட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா நம்ம கால் பகுதியில் தொலையிட்டு உள்ளுக்குள்ள நுழைஞ்சு ரத்த நாளங்களை சேதப்படுத்தும். அதனால தான் பார்த்தீங்கன்னா காப்பி தோட்டத்தில், தேயிலை தோட்டத்தில் முட்டி வரைக்கும் பூட்ஸ் காலனியில் போட்டிருக்காங்க. இந்த அட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா பாம்புக்கு ஒரு நல்ல பிடிச்சமான உணவு. அட்டை, குளம், குட்டை, ஆறு முதலிய நன்னீர் நிலைகளிலையும் கடல்லையும் ஈரத்தரை மீதும் வாழும் ஒரு வகை புழு தான் இது. அனலிட்டா என்ற வளையப்புழு தொகுதியில தான் ஹிருட்டினியா அப்படின்ற வகுப்பை சேர்ந்தது இந்த அட்டைப்பூச்சி. இந்த அட்டைப்பூச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதிகள் உண்டு. அவை பல வகையான வாழ்க்கை முறை உள்ளது. அது நிறைய டிஃப்ரெண்டான லைஃப் ஸ்டைல இருக்கு. சில அட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா மண்புழுகளின் லார்வா முதலிய மற்ற சிற்றுயிர்களை பிடிச்சி தின்றும். இதுல ஒரு சில அட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா அசுத்தங்கள் எல்லாம் உண்டு ஒரு துப்புரவாளர் போல செயல்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அட்டை வகைகள் மற்ற உயிரினங்களோட உடம்புல எப்பவுமோ அல்லது சில சமயங்களிலோ ஒட்டி கொண்டு அதுல இருக்கிற ரத்தத்தையோ இல்ல சாரையோ உறிஞ்சி ஒட்டுணியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீர்ல நல்லாவே நீந்தும். அட்டைகள்ல கருப்பு, சிவப்பு, கரும்பச்சை, பழுப்பு என டிஃப்ரெண்டான கலர்ஸ் எல்லாம் இருக்கு. நீரில் வாழும் அட்டைகள் நத்தைகள் புழுப்பூச்சிகளை உண்ணுது. மற்ற அட்டைகள் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பிராணிகளில் உடல்ல ஒட்டி கொண்டு அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு தான் உயிர் வாழுது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே தட்டையான உடலமைப்பையும் மென்மையான உடலமைப்பையும் கொண்டு இருக்கு. நன்கு சுருங்கி விரியும் இயல்பை கொண்டது. இது பெரும்பாலும் சுமார் 45 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும். இவற்றோட உடல் அமைப்பு மண்புழுவில் காணப்படுறது போல வளையங்களாக 34 மடிப்புகளை கொண்டிருக்கு. இதன் உடல்ல காணப்படுற வளவளப்பான தோல் பார்த்தீங்கன்னா மூச்சுறுப்புக்கு பெரிதும் உதவுது. அட்டையோட வாய் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு உறிஞ்சி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 3 வகையான தகடுகள் போன்ற தாடைகளா இருக்கு. அதோட விளிம்புல கூர்மையான பற்களும் இருக்கு. நல்ல உடல்ல ஒட்டி கொண்டு அந்த அட்டை பார்த்தீங்கன்னா தன் தாடையால முக்கோண வடிவில் காயத்தை ஏற்படுத்துது. அதன் வழியாக தான் ரத்தத்தை உறிஞ்சுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அட்டை தன்னோட உமிழ்நீரை ரத்தத்தோட கலக்குது. இதுல உள்ள ஹெருடின் அப்படின்ற சத்து ரத்தத்தை உறைவிடாம காக்குது. அதன் மூலம் தான் தொடர்ந்து ரத்தம் வெளிப்பட இதுக்கு உதவுகிறது. உறிஞ்சும் ரத்தத்தை உணவு பைகளில் சேமிச்சு வச்சுக்கிறது. ஒரு முறை முழுமையான ரத்தத்தை குடிச்ச அந்த அட்டை பார்த்தீங்கன்னா ஓராண்டு காலம் வரை உயிர் வாழ முடியும். நீர்
நீரில் இறங்குற கால்நடைகள் மனிதர்கள் அவங்களோட மூக்கு வழியா கூட உடலுக்கு சென்று விடும். இதனால பெரும் துன்பமும் இறப்பும் கூட ஏற்படலாம். ஒரு வகையான அட்டை பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ நோக்கத்திற்காக நோயாளிகளோட உடல்ல உள்ள தீய ரத்தத்தை உறிஞ்சுறதுக்காக மருத்துவர்களால் பயன்படுத்தப்படுது.